வணக்கம். இது வழக்கு. பெருக்கெடுத்த வெள்ளம், கண் எதிரே பறிபோன மனைவியின் உயிர். தண்ணி அந்த அம்மா 3 மடக்கு குடிச்சாங்க. நல்லா மடக்குன்னு குடிச்சாங்க. கொஞ்சம் மின் விசிறியை பிடித்துக் கொண்டு 18 மணி நேரம் போராடிய முதியவர் நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம். பாட்டிமா அவங்க போராடினது எங்களுக்கு காது இன்னும் கேட்டுச்சு. நைட் வானம் அதிபயங்கரமாய் கருக்க தொடங்கி சென்னை மக்களை மிரள வைத்த நாட்கள் அது. தொடர்ச்சியா மழை, மின் விநியோகமும் இல்ல, தொலைத்தொடர்பு வசதிகளும் துண்டிக்கப்பட்டுருச்சு, ஏரிகள் நிரம்ப தொடங்கியாச்சு. கட்டாயம் அணைகளை திறந்து விட்டாகணும், திறந்தும் விட்டாச்சு. இருட்டுக்குள்ள அடர்ந்து அப்பிய காட்டு வெள்ளம் விடியும் போது வீட்டு கூரைய தொட்டுக்கிட்டு செல்ல எவ்வளவு பேர் இந்த வெள்ளத்துல மாட்டினாங்கன்னு கணக்கெடுக்கவே முடியல. வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வீட்டை காலி செய்ய உத்தரவுகள் வந்த போதிலும் அதிகமான பேர் அதை கண்டுக்காம இருந்ததால வெள்ள அபாயத்துல சிக்க வேண்டிய நிலை வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அதிர்ச்சியை சென்னை வாசிகள் சந்திக்கல. அதனாலதான் என்னவோ கொஞ்சம் அலட்சியமா இருந்தாங்க. ஆமா, சென்னையில கடந்த வாரம் மழை பாதிப்பு ஏற்படுத்தின வடு எப்போ ஆறுமுன்னே தெரியல. இதோ இங்க நிக்கிற இந்த வயசான பெரியவர் சென்னை வெள்ளத்துல தன்னோட மனைவிய கண் முன்னாலேயே இழந்துட்டு கிட்டத்தட்ட அவரும் செத்து பிழைச்சிருக்காரு. வீட்டு சீலிங் ஃபேனை பிடிச்சுக்கிட்டு உயிர் தப்பின அந்த சம்பவம் ரொம்பவும் கொடுமையானது. என் பொண்ணு வீட்டுல இருந்து இங்க வந்த தண்ணி நிறைய ஆச்சு. என் பொண்ணை என் சம்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக நானும் அந்த கட்டில ஏறி உட்காந்துட்டு தண்ணி வரல. அப்ப நாங்க 2 பேரும் உட்காந்துருந்தோம். போக தண்ணி அதிகமா வந்துட்டு எங்களுக்கு கழுத்துக்கு வந்துருச்சு. எனக்கு என் சம்சாரத்துக்கு குடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அது வேற வழி இல்லை. நான் ஜாக்கெட்டை பிடிச்சிட்டு இருக்கேன், அந்த அம்மா என் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தண்ணி அந்த அம்மா குடிச்சிட்டாங்க. 3 மடக்கு குடிச்சாங்க. நல்லா மடக்குன்னு குடிச்சாங்க. குடிச்சிட்டு பார்த்தாங்க கொஞ்சம் வாழ்ந்தாங்க. அப்படி என் கையை விட்டுட்டாங்க. அப்படியே கீழே வந்துட்டாங்க. தன்னோட மனைவி முடக்கா வெள்ள நீரை குடிச்சு கடைசி உயிரை வழி அனுப்பி வைக்கும் போது எப்படி ஒரு கணவரால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? ஆனா வேற வழியே இல்லை. ஆமா, தானும் இறந்து போயிட்டா தான் மக அனாதை ஆயிடுவான்னு பயந்து உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த பெரியவர். சென்னைய புரட்டி போட்ட இந்த வெள்ளச்சுவடு இன்னும் ரணமாத்தான் இருக்கு.
தண்ணி அதிகமா வந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு கட்டில் அளவுக்கு வந்தது. சரி, ஒரு கட்டிலுக்கு இன்னொரு கட்டில் மேல 2 கட்டில் போட்டு பாட்டியோ அதுல வச்சுட்டா தண்ணி கம்மியா வருங்கிற அளவுக்கு நாங்க இது பண்ணோம். அதுக்கு மேல தண்ணி வந்துருச்சு. தாத்தாவும் பாட்டியும் கட்டில இருந்துட்டாங்க. அதுக்கு மேல தண்ணி வந்துருச்சு. பாட்டி ஒரு 10 மணி 11 மணிக்கு உயிர் போயிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணி இருக்கும். அதுக்கப்புறம் தாத்தா நைட்டு ஒரு 11:30 மணி போட்டில் இருந்து தாம்பரத்துல இருந்து தமிழக முஸ்லீம் உள்ளிட்ட கழகம் எங்களுக்கு போட்டில் லைட் அடிச்சுட்டு தாத்தாவை நாங்கள் அனுப்பி வச்சோம். வேலைக்கிழமை காலையில, செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் நடந்தது. புதன்கிழமை வரைக்கும் வரல, யாருமே ஹெல்ப்புக்கு வரல. நாங்கள் போட்டில் எல்லாமே கத்திக்கிட்டே இருக்கோம், ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க, எந்த போட்டுக்காரங்களும் வரல. அப்புறம் பாட்டி தாத்தாவை காப்பாற்றி போனது நைட்டு புதன்கிழமை நைட்டு 11 மணிக்கு மேல இருக்கும். அப்பதான் அந்த முஸ்லீம்காரங்க எங்களை காப்பாத்தி தாத்தாவை கூப்பிட்டு போனாங்க. அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில 9 மணி 9 இருக்கும். கவுன்சிலர் புகழேந்தி அப்புறம் அவங்க பையன் தாத்தா பையன் எல்லாம் பாட்டி எடுத்துன்னு போனாங்க. பெயர் ஜெபமாலை. வயசு 81 ஆச்சு. இவரது மனைவி மேரி புஷ்பம் தான் இறந்து போனவர். பெருங்களத்தூர் பக்கத்துல இருக்கிற பாரதி நகர்ல ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த வயசான தம்பதி தங்களோட கடைசி காலகட்டத்துல இப்படி ஒரு வலியை அனுபவிக்கணும்னு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஜெபமாலைக்கு கிட்டத்தட்ட இது மறு உயிர் மாதிரிதான். செத்து பிழைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் நடந்திருக்கு. உங்ககிட்ட நாங்க குரல் கொடுத்ததே நீங்க எப்படியாவது கொஞ்சம் சேஃபா இருக்க இவர்கிட்ட இருந்து குரலே வரல. சரி, நாங்களும் சரி இறந்துட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த பாட்டிமா அவங்க போராடினது எங்களுக்கு காலை இன்னும் கேட்டுச்சு. நைட்டு நாங்க நினைச்சோம், சரி யாருமே வரலையே, நம்மளால இறங்கி காப்பாற்ற முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி ஏறிடுச்சு. வேற யாரும் ஃபயர் சர்வீஸ் தான் இவங்க ஹெல்ப் பண்ண. நாங்களும் 8 மணில இருந்து போலீஸ்க்கும் ஃபயர் சர்வீஸ்க்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தராது ஏதாவது அவங்க 4-5 நம்பர் கொடுத்தாங்க. நாங்க ஃபோன் பண்ணா அவங்க இந்த ஏரியாவுக்கு ஃபோன் பண்ணாங்க, அங்க இருக்காங்க ஆளுங்க, அவங்க காப்பாற்றுவாங்க. அவங்களுக்கு பண்ணா எங்க ஃபயர் சர்வீஸ் வண்டியை அடிச்சுட்டு போயிடுச்சுங்க, அங்க தண்ணி வேகம் ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு, அதனால எங்களால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அது சரி, நாங்க வேற என்ன பண்றது, நாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணோம், ஆனா யாரும் வரவே இல்லை. பெயர் ஜெபமாலை. வயசு 81 ஆச்சு. இவரது மனைவி மேரி புஷ்பம் தான் இறந்து போனவர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட சின்ன வெள்ளப்பெருக்கால வீட்டுக்குள்ள தண்ணி வந்தப்பவே கட்டில் மேல உட்கார்ந்து உயிரை காப்பாத்திக்கிட்ட இவங்க அடுத்து வந்த பயங்கர பேரிடரால நில குலைஞ்சு போயிருக்காங்க. வீட்டுல யாரும் இல்லாதப்ப திமுதிமுன்னு நுழைஞ்ச வெள்ளத்துல இந்த 2 பேரும் சிக்கி தங்களை காப்பாத்த சொல்லி கத்துனது யாருக்குமே கேட்கல. மறந்துட்டாங்க பாட்டி கொஞ்சம். அதுக்கப்புறம் தாத்தா பையன் எல்லாம் பார்த்துட்டாங்க. நாங்க பசங்களை கூப்பிட்டு இருக்க முடியாதுன்ட்டு நாங்களும் அந்த போட்டில் ஏறி அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். புடவைய கயிறாக்கி அதையே பிடிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் மனைவி மேரி புஷ்பம் தடுமாறி தண்ணியில விழுந்து உயிரை விட்டுருக்காங்க. அந்த கொடுமைய அவர்கிட்டவே நாங்க கேட்டோம். நானும் போயிருப்பேன். ஆனா இந்த பொண்ணுக்காக அப்ப மனசுல இவ்வளவு கஷ்டத்திலையும் என் பொண்ணுக்கு யாரு ஆதரவு இல்லையே, அந்த பையனுக்கு ஆதரவு இல்லையே, நம்மளாவது உயிரோட இருக்கணும்ட்டு முயற்சி பண்ணி நான் இதெல்லாம் பார்த்தேன். எங்க இந்த கயிறுகள் எல்லாம் பார்த்துட்டு கத்திட்டே இருந்தேன். அப்புறம் தான் அவருக்கு ஆள் அனுப்பிச்சு என்னை 8 மணிக்கு அவர் வெளியே கொண்டு வந்தார். 8 மணில இருந்து இவங்க வீட்டுல கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் நைட்டு இருந்தேன். கொஞ்சம் நைட் ஆக கத்துனோம், போட்டுன்னு கத்துனோம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க, 2 உயிர் உள்ள இருக்குன்னு வேற காப்பாத்தினோம். யாருமே போட்டுக்கு வரல. ரொம்ப அலவர செஞ்சோம். மறுநாள் காலையில தாத்தா குரல் கேட்டுச்சு, தாத்தா உள்ள இருக்காங்க, உசுரடி இருக்காங்க, ஐயோ காப்பாத்துங்கன்னா நாங்க ரொம்ப அப்புறம் கத்துனோம். 11 மணி இருக்கும். 2 பேரும் வந்தாங்க. உள்ள வந்தக்கு எங்களுக்கு முடியலன்னு போயிட்டாங்க. திருப்பி 2 பேர் இந்த மாதிரி சொன்னோன்னு ஒருத்தவங்க உள்ள தாத்தா தூக்கிட்டு வந்தாங்க, ஃபேனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. மேலே கொண்டு அப்புறம் சுத்தண்ணி எல்லாம் இது பண்ணி காஃபி தைலெல்லாம் தேய்ச்சி கொஞ்சம் காப்பிலாம் கொடுத்து இப்போ கிடுக்கிட்டுன்னு ஆரம்பி கை கால் எல்லாம் வெள்ளையாகிடுச்சு. பயந்து போய் இருந்தாங்க.
ஃபோன் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் பண்ணுனா ஃபோன் எடுக்கல. இவங்க பொண்ணுக்கு பண்ண சொல்றாங்க, என் பையனுக்கு ஃபோன் எடுக்கல தாத்தா அப்படின்னு. மறுநாள் நாங்க ஃபுல்லா அப்பாவும் அம்மாவும் அந்த தண்ணியில ஃபேன் ராடை பிடிச்சிட்டு இருந்து அம்மா தண்ணியில உளுந்து இறந்துட்டதுனால அப்பாவை மட்டும் தமாக அந்த முஸ்லீம் இளைஞர்கள் வந்து காப்பாத்திட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல தான் அம்மா இருந்தாங்க. இங்க இருந்து அம்மாவை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து கனரா பேங்க் ஹாஸ்பிட்டல் வச்சு அங்க இருந்து முனிசிபாலிட்டி டிராக்டர்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கொண்டு வந்து இந்த டும்மூர் கல்லறையில வச்சு அங்க முனிசிபாலிட்டி புல்டோசர்ல பலன் நோண்டி ஃபாதர் பிளஸிங் பண்ணி அம்மா அடக்கம் பண்ணோம். வீட்டுல இருக்கிற பொருட்களை வெளியில எடுத்துக்கிட்டு போகவும் முடியாது. கடைசியா உயிரை காப்பாத்தினா போதும்னு நினைச்சு கட்டின துணிமணியோட கரை சேர்ந்தவங்க எத்தனையோ பேர். ஜெபமாலையும் அப்படித்தான் வீட்டுக்குள்ள வந்த தண்ணியில மாட்டிக்கிட்டு இரவு 11 மணிக்கு தான் காப்பாற்றப்பட்டிருக்காரு. அதே மாதிரி காலையில இருந்து நாங்க கத்திட்டே இருந்தோம், எங்க சேஃப்டிக்கோசம் நாங்க போட்டுக்கோசம் கத்திட்டே இருந்தோம், யாருமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தாத்தாவோட குரல் கேட்டது. அதுக்கப்புறம் தான் இங்க போறவங்க அவங்க சொந்தக்காரங்க வந்து இவங்களை காப்பாத்துறதுக்கு வரதுக்கு அவங்க கிட்ட தான் நாங்க ஹெல்ப் கேட்டது மாதிரி இருக்காங்க, அவர் குரல் கேக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் வந்து இல்ல தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கு, எங்களால முடியாதுங்க, எங்களுக்கு நீச்சல் தெரியாது, உள்ள போய் அவங்கள கூட்டு வர முடியாது. அப்புறம் 2 பேர் பின்னாடி வீட்டு அவங்க மருமக அவரும் இன்னொருத்தர் அவங்க கூட அவங்க தான் வந்து ஏதோ சரி நம்ம காப்பாத்தலாம், அவங்க 2 பேர் தான் முயற்சி பண்ணி இந்த தாத்தாவை வெளியே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் உயிரோட இருக்காரு, சேஃபா இருக்குன்னு அதுக்கப்புறம் இவர் சொல்லிதான் பாட்டிமா எப்படி இறந்தாங்க, இவர் எப்படி இருந்தாரு அப்பதான் எங்களுக்கே தெரியும். கட்டில் போட்டு 2ஆவது கட்டில் போட்டு இவங்க தாத்தா 2 பேரும் கூப்பிட்டு வந்துதான் படுக்க வச்சது. போனாட்டி தண்ணி கம்மி நானு அதுக்கு மேல வராதுன்னு. அப்ப கூட தாத்தா சரி பூட்டிட்டு தாத்தையும் அனுப்பிட்டாங்க, அவ்வளவு வராது தண்ணின்னு. திருப்பி தாத்தா பயந்து அவங்க பொண்டாட்டிய தாங்க முடியாம உள்ள வந்துட்டாங்க. வந்து பாட்டி உடனே இல்லை தெரியாது, முதல்ல தெரிஞ்சா கூப்பிட்டுருக்கலாம். எங்களுக்கு மறுநாள் காலையில தான் தாத்தா இருக்கிறதே தெரியும். அப்புறம் தான் குரல் கேக்குதுங்க தாத்தா உள்ள அப்படின்னு. அப்பதான் பையன் ஐயோ தாத்தா தாத்தா நாங்க மேல இருந்து கத்துறோம் தாத்தா தாத்தான்னு. அவங்க எம்மாங்க. அப்புறம் தான் 2 பேரும் கூப்பிட்டு வந்து இது பண்ண தாத்தாட்ட கேட்டா அந்த மாதிரி வெளியே வந்திருக்காங்க, பாட்டி விடல. அதுக்கப்புறம் தான் பாட்டி தண்ணி குடிச்சு இறந்துட்டாமான்னு தாத்தா சொல்றாங்க. பாடி இருக்குன்னு காப்பாத்துங்கன்னு கூட கத்துறோம் சார், 2 பாடி இருக்குன்னு தான் கத்துறோம். அப்ப கூட வரல, அதான் செய்யறோம், காப்பாத்துங்க எங்களுக்கு இல்ல 2 உசுறு இருக்குதுன்னு அவ்வளவு தூரம் கத்தணும். ஒரு போட்டும் வரல, எங்களுக்கு வேலைக்கிழமை தான் போட்டு வந்தது. அந்த பக்கம் வந்த போட்டுகள் கூட வயசானவங்கன்னு அவங்கள ஒதுக்கிட்டு போனப்போ மனசு எப்படி இருந்திருக்கும்? சென்னை அப்படி ஒரு அபாயத்தை சந்திச்சது அதிர்ச்சி தான். இது செவ்வாய்க்கிழமை மழை அப்போ 2 ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க போட்ல காப்பாத்துறதுக்கு. நாங்க சொன்னோம் இங்க கீழே வந்து 2 பெரியவங்க இருக்காங்க, அவங்களால நீந்தவும் முடியாது நடக்கவும் முடியாது, ரொம்ப தண்ணி ஏறிடுச்சு, கொஞ்சம் வந்து காப்பாத்துங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் வேஸ்ட் வராதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. எவ்வளவு கேட்டோம் அவங்க கிட்ட, இல்லங்க நீங்க ஒரு ட்ரிப் வந்து பாருங்கன்னா இல்லங்க உள்ள போகணும் நாங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. வரேன்னு கையாட்டா ஆனா ஒருத்தர் கூட வரவே இல்லை. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்து சரி வேற யாராவது அனுப்புங்கன்னா வேற யாருமே அவங்க அனுப்பவே இல்லை. அப்படியே தான் திருப்பி இன்னொரு போட்டு வந்துச்சு, அவங்களும் அதே சொன்னாங்க இல்லங்க இதுக்கப்புறம் அவங்க வயசானவங்க இருக்க மாட்டாங்க தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுல பின்னாடி இருக்காங்க நிறைய பேர், அவங்கள தான் காப்பாத்தணும். இல்ல நீங்க ஒரு ட்ரிப் வந்து பாருங்க அப்புறமா சொல்லுங்கன்னா அவங்க யாரும் கேட்கவே இல்லை, அவங்க பாட்டு போயிட்டாங்க. எல்லோரையும் வாழ வைக்கும் சென்னையை காப்பாற்ற எவ்வளவோ இளைஞர்கள் முன்வந்தது நெகிழ்ச்சியான சம்பவம். ஆளாளுக்கு தன்னார்வத்தோடு மீட்பு பணிகளை இறங்கினாங்க. மனிதம் முளைவிட்டு மரமாயிருக்கு. இதற்கு பல சான்றுகள் இருக்கு. இந்த மழை தந்த பாடமும் அதிகம். ஜெபமாலையோட வாழ்க்கை மட்டும் இல்ல, பலரும் இந்த மாதிரி மழை வெள்ளத்துல சிக்கி உயிர் விட்டிருக்காங்க.
அவங்களோட கண்ணீர் கதையும் ரொம்பவே வலியானது. பிரைவேட்டா இங்க இருக்கிறவங்க தான் சண்டை போட்டு ஒரு போட் அதுக்கப்புறம் தான் நாங்க வேலைக்கிழமை காலையில ஏறி போனோம். அது ரொம்ப அவங்க கிட்ட கேட்டேன், எங்களை எப்படியாவது முனையில இறக்கி விட்டுருங்க, நாங்க தண்ணியில நடந்து போய்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் இறக்கி விட்டாங்க. நாங்க தண்ணியில நடந்து நாங்க அந்த பக்கம் போயிட்டோம். ஊரை விட்டு ஊர் வந்து பிழைக்க வந்தவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்களும் சேர்த்து வைத்த சொத்துக்களை மழை வெள்ளம் சுரண்டி கொண்டு போயிருப்பினும் மனிதம் முளைவிட்டு தழைத்திருக்கிறது என்பதே பெருமைப்படும் விஷயமாக மாறியிருக்கிறது. பனிக்காலத்துல கணவன் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த பின்னாடி மனைவியும் அவருடைய குழந்தைகளும் உரிய வாரிசு சான்றிதழோடு அந்த கணவன் வேலை பார்த்த அந்த நிறுவனத்தை அணுகி அவருக்கான ஓய்வூதிய பலன்களை தனக்கு வழங்கணும்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த வாரிசு சான்றிதழ் கொடுத்தது சரியானதல்ல, நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அலைக்கழிக்கப்படும் தருவாயில அவங்களுக்கான பரிகாரம் என்ன, சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த நபருடைய வாரிசுகள் என்ன அப்படிங்கறத விசாரித்து ஒரு உத்தரவாக தரணும் அப்படிங்கறதுதான் வாரிசு சான்றிதழ். அந்த வாரிசு சான்றிதழ்ல யார் யாரெல்லாம் அவருடைய வாரிசுகள், அவர் எப்ப இறந்து போனார், என்ன முகவரில் இருந்தார் அப்படிங்கிற விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில வருவாய்த்துறையில் இருக்கிற தாசில்தாருக்கு அது ஒரு பணியாக சட்டத்தில் வழங்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நபர் போய் இறந்ததுக்கு பின்னாடி அவருடைய வாரிசு சான்றிதழ் எடுத்துட்டு அவங்க போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது நீங்க நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றத அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. அது எப்படி நியாயம் அப்படின்னா, ஒருவேளை இரண்டு தரப்பட்ட நபர்கள் உரிமை கோருகிறார்கள், நாங்கள் தான் உண்மையான வாரிசு, இவங்க வாரிசு இல்லைன்றாங்க. அப்ப இரண்டு பேருக்குமே இரண்டு விதமான வாரிசு சான்றிதழ் இருக்கும் தருவாயில நீதிமன்றத்திலிருந்து தான் உத்தரவு வாங்கிட்டு வரணும். நீதிமன்றம் அந்த உரிய மனுவினை ஏற்றுக்கொண்டு அவங்க எப்படி அந்த உரிமை வருகிறது அப்படிங்கறதெல்லாம் விசாரித்து சாட்சி அடிப்படையில் பதிவு செய்து அந்த அடிப்படையில் உத்தரவு வழங்குவாங்க. சோ அது போன்ற தருவாயில ஒரு நியாயமாக நிராகரிப்பு இருப்பதை சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் எந்த விதமான ஒரு கவுண்டர் கிளைமோ ரைவல் கிளைமோ யாருமே கோராதப்போ ஒரு நபர் வாரிசு சான்றிதழ் கொடுக்கறாங்க, நீங்க போய் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றத சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர் கே ரவிச்சந்திர பாபு அவங்க முன்னாடி 2015 ஜனவரி 3ஆம் வாரத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கினை தாக்கல் செய்தவர் அந்த மனுவில் குறிப்பிடுகிறார், எனது கணவர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல 29 ஆண்டு காலம் டிரேட்ஸ்மேனாக பணியாற்றி வந்தார். அவருக்கு 1983ல ஒரு பெண்ணுக்கு பெண்ணோடு திருமணம் ஏற்பட்டது. அதன் பிறகு என்னை அவர் திருமணம் செய்து கொண்டார். இந்த தருவாயில அந்த முதல் மனைவிக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு அந்த அடிப்படையில் ஒரு பரஸ்பர ஒரு உத்தரவுல விவகாரத்து வழங்கப்பட்டது நீதிமன்றத்தின் வாயிலாக. அதன் பிறகு எனக்கு 2 பெண் குழந்தைகள் 2 குழந்தைகள் எங்களுக்கு பிறந்தன, எனக்கும் என் கணவருக்கும். நான் என்னுடைய கணவரோடு வசித்து வந்தேன். அதன் பிறகு அந்த முதலாம் மனைவி, அதாவது விவகாரத்து பெற்ற அந்த பெண்மணியும் இறந்து போயிட்டாரு. அதன் பின்னாடி 2002ல என்னுடைய கணவருடைய அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆக என்னுடைய கணவருடைய அம்மா இறந்த பின்னாடி நானும் என்னுடைய 2 குழந்தைகள் தான் என் கணவருக்கு வாரிசாக இருந்து வந்தோம். 2013ல கணவர் இறந்துட்டாரு. அந்த அடிப்படையில நான் உரிய வாரிசு சான்றிதழை தாசில்தாரம் பெற்றுக்கொண்டு அதை ஒரு மனுவாக கொடுத்தேன். இந்த மாதிரி என் கணவர் இறந்து போயிட்டாரு, அவருடைய ஓய்வூதிய பலன்களை எங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி மனுவாக கொடுத்தேன். ஆனால் அந்த மனுவை அவங்க நிராகரிச்சுட்டாங்க. நிராகரிச்சதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் சக்சஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும், வாரிசு சான்றிதழ் நீதிமன்ற உத்தரவாக வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஆக இந்த நீதிமன்றம் பரிசீலனை செய்து எனக்கு உத்தரவு வழங்கணும்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிடுறாங்க. அப்ப நீதியரசர் கே ரவிச்சந்திர பாபு அந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களையும் அந்த மனுடைய தன்மைகளையும் ஏற்றுக்கொண்டு அவங்க இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சார்பாக என்ன வாதம் வைக்கப்படுகிறது கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அவருக்கு இறந்து போன நபருக்கு முதலாம் மனைவி ஒருத்தங்க இருந்திருக்காங்க, நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது, விவகாரத்து வழங்கப்பட்டு விட்டது, அவருக்கு வேற யாரும் வாரிசுகள் இல்லை. இருந்தாலும் கூட முதல் மனைவியின் வாயிலாக ஏதானும் குழந்தைகள் இருக்கின்றனவா அப்படிங்கறத பாக்குறதுக்காகத்தான் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில தான் நாங்க நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு வர சொல்றோம்னு அவங்க வாதம் வைக்கிறாங்க. அப்ப நீதியரசர் கே ரவிச்சந்திர பாபு அவர் தெளிவாக வரையறை செய்து ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அந்த உத்தரவில் அவர் குறிப்பிடுகிறார், அதாவது யூகத்தின் அடிப்படையில இப்படி இருக்கலாம்ங்கிற ஒரு நோக்கத்துக்காக நீங்க நீதிமன்றத்தை அணுகி போய் வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டு வான்னு சொல்றது சரியானதல்ல. அங்கே ஆதாரம் இருக்கணும், அதற்கான ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கணும் வேற ஒரு நபரால். அப்படி இருக்கும் பொழுதுதான் நீதிமன்றத்துக்கு போக சொல்லணுமே ஒழிய ஒரு உரிய தாசில்தார் விசாரிச்சு இவர்தான் வாரிசுன்னு கொடுக்கும் பொழுது அதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நீதிமன்றத்திற்கு அனுப்புவது இது போன்ற வழக்கில் சரியானதல்லன்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த உத்தரவு பிறப்பித்த 12 வார காலத்திற்குள்ளாக உரிய ஓய்வூதிய பலன்களை இறந்து போன நபருக்கான பலன்களை வாரிசுகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. ஆக சட்டத்தின் பார்வையில ஒரு தேவையான சூழல் இருக்கும் பொழுதுதான் நீதிமன்றத்தை அணுகி வாரிசு சான்றிதழ் உத்தரவு பெற்று வரணும்னு சொல்லி அதை அவங்களை போக சொல்லணுமே ஒழிய மற்றபடி உரிய வாரிசு சான்றிதழ் தாசில்தார் கொடுத்து அதுல எந்த விதமான ஒரு கோரிக்கையோ இரண்டாம் ஒரு ரைவல் கிளைம் இல்லாத பட்சத்தில் அது போன்ற விஷயங்களை அலைக்கழிப்பதை சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.